டேஸாக எல்லா இடத்துலையும் போயிட்டுருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஐபிபிஎஸ்ல வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆர்பி பிஓ அண்ட் ஆர்ஆர்பி கிளர்க் எக்ஸாம் வந்து போஸ்ட்பெண்ட் ஆகுமா, இதில் வந்து நிறைய எக்ஸாம்ஸ் வந்து போஸ்ட்பெண்ட் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்கா அப்படின்றது தான் எல்லா சேனல்லையுமே வந்து பேசிகிட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது. இதை பற்றி நம்ம பேசுவோமா பேச வேணாமா நினச்சேன், பட் கண்டிப்பாக பேசி ஆகணும். ஏன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க, சார் இப்போ ஆர்ஆர்பி வந்து தள்ளி போச்சுன்னா எஸ்பிஐ வந்து எப்படி சார் ஆகும், எஸ்பிஐ எக்ஸாம் வந்து தள்ளி போகுமா, ஐபிபிஎஸ் வந்து தள்ளி போகுமா, இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தள்ளி நடக்கிறதுனால எஸ்பிஐயில் வந்து வேக்கன்சி அதிகமாகுமா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்வி கேட்குறீங்க. ஸோ அதுக்கான ஒரு கிளியர் கட் ஒரு விஷயம் தான். வாட் எவர் இட் இஸ், ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இந்த ஐபிஎல் மேட்ச் நடந்துச்சு. ஸோ ஐபிஎல் மேட்ச் நடக்கும்போது நமக்கும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் வந்து சண்டை வந்தனால, போர் வந்தனால ஐபிஎல் மேட்சை வந்து போஸ்ட்பெண்ட் பண்ணாங்க. சரியா, போஸ்ட்பெண்ட் பண்ணாங்க. போஸ்ட்பெண்ட் பண்ணுறோன்ற அறிவிப்பே இல்லாமல் ஐபிஎல் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சரியா, போஸ்ட்பெண்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனால் பிளேயர்ஸ் யாருமே அவங்களுடைய ப்ராக்டிஸை ஸ்டாப் பண்ணலை. கேஎல் ராகுல் அவங்க ஊரில் ஒரு கிரவுண்டில் வந்து வெளுத்து கட்டி அதெல்லாம் ஒரு வீடியோவை போட்டுட்டு இருந்தார். இஷான் கிஷான் ஒரு வீடியோ வந்து போட்டுட்டு இருந்தார். அப்போ எல்லாருமே அது வந்து ஸ்டாப் ஆனாலும் அவங்களுடைய வேலையை அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதை வந்து பக்காவாக பண்ணாங்க. நேற்று நடந்த மேட்ச்சில் கூட பார்த்தீங்கன்னா குஜராத் வர்சஸ் வந்து டிசியில் வந்து நம்ம கேஎல் ராகுல் தான் அதிகமான பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணார். 100 வந்து அடித்தார். அதே மாதிரி தான் சாய் கிஷோர். இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஐபிஎல் பேச வரல நான். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து தள்ளி போகுது அப்படின்னா நீங்கள் எதை தள்ளி போடக்கூடாது, உங்களுடைய ப்ராக்டிஸை வந்து தள்ளி போடக்கூடாது. இது அவங்களுக்கே தெரியாது ஐபிஎல் மேட்ச் நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு டவுட்டில் இருந்துமே அவங்க ப்ராக்டிஸை விடலை. அது மாதிரி தான் தள்ளி போகுமா தள்ளி போகாதான் நமக்கு தெரியாதுங்க. அது ஒரு புரளியாக இருக்கலாம், அது உண்மையாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா உங்கள் ப்ராக்டிஸை மட்டும் கைவிட்டுறாதீங்க தயவு செஞ்சு. இப்போ தள்ளி போனால் நல்லது தானே, இன்னும் நிறைய கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இன்னும் வீக் ஏரியாலாம் ஸ்ட்ராங் பண்ணுங்கள், ஸ்ட்ராங் ஏரியாவை பூஸ்ட் பண்ணுங்கள். அப்போது அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் தானே. அதனால் தயவு செஞ்சு இதை ஒரு நெகட்டிவாக எடுத்துக்கிட்டு அசால்ட்டாக படிப்போம் இன்னும் டைம் இருக்குல்ல அப்படின்னு நினைக்காம, படிப்போம் டைம் இருக்குது இன்னும் நல்லா படிப்போம் அப்படின்ற ஒரு ஊக்கத்தோடு படிங்க. உங்களுக்கு முறையாக வந்து படிக்கிறதுக்கு நம்மளோட எலிட் பாஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், கரண்ட் அஃபேர்ஸ், இந்த மாதிரி லெண்டி ஆஃப் எல்லாமே உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்லேருந்து மெயின்ஸ் வரைக்கும் நம்மளோட எலிட் பாஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் எலிட் பாஸ் யூஸ் பண்ணுங்கள். ப்ரிலிம்ஸ்லேருந்து மெயின்ஸ் வரைக்கும் எல்லா கண்டென்ட்டும் வந்து உங்களுக்கு முறையாக நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதனால் இந்த போஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம் அழிச்சு விட்டுட்டு நம்ம வீடியோ கோர்ஸ்லையும் நம்மளோட யூடியூப் வீடியோஸையுமே பார்த்து நீங்கள் வந்து முறையாக வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு வீக் ஏரியாவெலாம் ஸ்ட்ராங் பண்ணுங்கள். இந்த சிஏவோட வீக்லி சிஏ ரிவிஷன் பண்ணுறது, மந்த்லி சிஏ எடுத்து படிக்கிறது அப்படின்ற வேலைகளை பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்மளால் இந்த வருஷம் வந்து கிராக் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ. வேறு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. டடா பாய்.